மார்கழி மாதம் 28ஆம் நாள். திருப்பாவை பாசுரம் 28. அறிவென்றும் இல்லாதவர் நாங்கள், குறையொன்றும் இல்லாதவன் நீ. கறவைகள் பின் சென்று கணம் சேர்ந்து துன்பமும், அறிவென்றும் இல்லாத ஆயர் குலத்து உன் தன்னை பிரிவி பிரிந்தன்னை புண்ணியம் யாம் உடைப்போம். குறைவென்றும் இல்லாத கோவிந்தா, உன் தன்னோடு உறவில் நாம் கீங்க ஒழிக்க ஒழியாத அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உன் தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா, நீ தாராய் பறையேலோர் ரெம்பாவாய். இந்த பாடலுக்கு ஏற்றாற்போல் விளக்கம். எந்த குறையும் இன்றி நிறைவே வடிவான கோவிந்தனே, நாங்கள் கறவை மாடுகளை ஓட்டிக்கொண்டு காடுகளுக்கு சென்று அங்கேயே உணவு கொள்ளும் காடு வாழும் சாதியினர். எங்களுக்கு எவ்வித நாணம் கிடையாது. ஆனால் உன் அருளை பெற மகத்தான புண்ணியம் ஒன்று எங்களுக்கு சேர்ந்திருப்பது. மாடு மேய்க்கும் எங்களது ஆயர் குலத்தில் உன்னை பிள்ளையாக பெற்ற வளர்த்த எங்களுடன் ஒருவனாக கலந்து பழகும் பேறு எங்களுடையது. எங்களுக்கு அறிவில்லாவிட்டால் என்ன, உன்னிடம் நிறைய நிறைந்திருக்கிறது. உன்னோடு எங்களுக்குள் தொடர்பு நீக்க முடியாது. நாங்கள் அறிவில்லாத பாமரர்கள். அதன் பின் காரணம் உன் பெருமை அறியாதது. சிறு ஒருமை பெயரால் உன்னை அழைத்திருக்கிறோம். அவற்றையெல்லாம் பொறுத்து எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும். மாடுகள் மேய்ச்சல் அழைத்து சென்ற காட்டில் அவளுடன் சேர்ந்து வாழும் எளிய ஆயர்குல வாழ்க்கை நடந்து வருகிறது. பெரிய நாணம் பெருமை எதுவும் இல்லாத எளிய ஆயர் குலத்தை பிறந்தவர் நாங்கள். ஆனால் உன்னை கிருஷ்ணா எங்கள் தலைவனாக பெற்று பிறவை எங்களுக்கு கிடைத்த பெரிய புண்ணியம். எந்த குறையில்லை பூரணமான கோவிந்தா. உன்னோடு உள்ள உறவை நாங்கள் இங்கு விட்டுவிட முடியாது. நாங்கள் அறிவில்லாத குழந்தைகள். ஆனால் அன்பினால் உன்னை சிறிய பெயரால் அழைத்திருந்தால் கூட அதற்கு கோபப்படாமல் கருணை காட்ட வேண்டும். இறைவாய் நீ தாராய் பாறையே ஏலோர் என்பவாய். இறைவனே, நீ எங்களுக்கு பாறை மோட்சம் சேவை அருள் கொடு. இந்த பாடலுடைய மொத்த கருத்து, ஆண்டாள் இங்கு நாங்கள் எளியவர்கள், அறியாதவர்கள். ஆனால் உன்னை பெற்றதே எங்கள் பெரும் புண்ணியம். உன்னுடன் உள்ள உறவை எங்களால் விட முடியாது. எங்கள் தவறுகளை மன்னித்து உன் அருளையும் உன் சேவையும் தாராய். எங்கள் மிகுந்த பணிவு அன்பு சரணாகதி உன்னுடன் வேண்டுகிறாள். ஓம் நமோ நாராயணா.